ஓகே வெல்கம் பேக் கைஸ். இப்போ வந்து நாங்கள் இந்த வீடியோவில் வந்து செக்ஷனை வந்து மார்க்கப் பண்ண போகிறோம், எழுத போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணேன், ஃப்ரீ ஸ்டாக் அதாவது pexels.comக்கு போயிட்டு ஒரு 6 இமேஜ் வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்தேன். ஸோ 6 இமேஜ். ஸோ அந்த 6 இமேஜையும் வந்து அதை எப்படி டவுன்லோட் பண்ணாங்கன்னா அந்த இமேஜை செலக்ட் பண்ணி அதோட டவுன்லோடு போயிட்டு அது 600x400 அந்த சைஸில் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இதில் வந்து அதில் இது பண்ண போகிறோம். ஸோ நான் இங்கே வந்து ஒரு நியூ ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். நியூ ஃபோல்டர் இமேஜஸ் அப்படின்ட்டு. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், இதில் இருக்க இந்த இமேஜஸ் எல்லாத்தையும் ட்ராக் பண்ணி அந்த ஃபோல்டருக்குள்ளே ட்ராப் பண்ண போகிறேன். ஸோ அது கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்லோட் ஆகுது. ஸோ வெயிட். ஓகே, அது ஒன்று வந்து ரீநேம் ஆகலை, எல்லாத்தையும் ஒரு ஆர்டரில் ரீநேம் பண்ணியிருந்தேன். IMG1 IMG2 அந்த மாதிரி. ஸோ அதை வந்து IMG6 JPEG. ஓகே, ஸோ பார்த்திங்கன்னா 6 இமேஜ் இருக்குது. ஸோ இதை வந்து நாங்கள் செக்ஷனில் போட போகிறோம். ஸோ செக்ஷனோட ஒரு டேக் இருக்குது, அதை க்ரியேட் பண்ண போகிறோம். செக்ஷனுக்கு இதெல்லாம் இந்த ஹெடர் செக்ஷன் nav இதெல்லாம் வந்து HTML5ல் இன்ட்ரடியூஸ் ஆனிச்சு. ஓகே, செக்ஷனில் வந்து நான் இதை வந்து ஒரு அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டில் போட போகிறேன். நாங்கள் இப்போ நேவிகேஷனில் அந்த இதை எப்படி போட்டோமோ இது மாதிரி போட போகிறேன். ஸோ அதை ஈஸியாக எனக்கு அலைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் UL ஸோ எல்ஐக்குள்ளே அந்த IMG டேகை வந்து போட போகிறேன். ஸோ இந்த IMG டேக் வந்து க்ளோஸ் கிடையாது, இதுக்கு செப்ரேட்டாக. லைக் இப்போ ஒரு டேக்குக்கு இடையில் ஏதாவது இது வருதுட்டு வைங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எல்லைக்கு நடுவில் ஏதாவது வருதுன்னா எல்லையை இப்படி க்ளோஸ் பண்ணணும், இன்னொரு டேக் போர்டு க்ளோஸ் பண்ணணும். அந்த நடுவுக்குள்ளே ஏதாவது வருதுன்னா, அப்படி நடுவுக்குள்ளே எதுவும் வரலன்னா ஜஸ்ட் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம் ஒரு டேக்காகவே. ஸோ எதுவுமே நடுவுக்குள்ளே வரலன்னா, ஸோ அது மாதிரி தான் இந்த IMG டேக்கு நடுவில் எதுவுமே வராது. ஸோ அதனால் இதை இப்படி க்ளோஸ் பண்ணுவாங்க. ஸோ மோஸ்ட்லி இந்த இதுவும் தேவைப்படாது, அந்த ஸ்லாஷ் கூட நீங்கள் போட தேவையில்லை. அது கூட HTML5ல் ஆப்ஷனல் ஆக்கிட்டாங்க. தேவைப்பட்டால் உங்களுக்கு கன்ஃபியூசிங்காக இருந்தால் அதை போட்டுக்கோங்க. இது வந்து ஒரு செல்ஃப் டேக்ன்ற மாதிரி. அப்படி இல்லைன்னா நீங்கள் போடவும் தேவையில்லை, விட்டலாம் அப்படியே. ஸோ நான் இதுக்கும் போட்டுருவேன், உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ண வேணாமேன்ட்டு. ஸோ அதில் வந்து சோர்ஸ்ன்ற ஒரு ஆட்ரிபியூட் எடுத்துக்கோங்க இந்த IMG டேக். இந்த சோர்ஸ்ன்ற ஆட்ரிபியூட்டில் வந்து இந்த இமேஜோட லொக்கேஷன் பார்த்து நீங்கள் கொடுக்கணும். ஸோ இது வந்து images/img1.jpg அப்படின்றதுக்குள்ளே இருக்குது. ஸோ இது இப்போ வியூ பண்ணி பார்த்தோம்டா ஸோ அது வந்து இப்படி இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் டேக். ஸோ இது மாதிரி நாங்கள் இந்த 6 இமேஜ் இதுக்குள்ளே போட போகிறோம். ஓகே, 3 4 5 6. ஸோ இப்போ இந்த நம்பர்ஸை மட்டும் மாற்றினா போதும். இல்லை ஒரு சில எக்ஸ்டென்ஷன் மாற்ற வேண்டியிருக்கும். அது வந்து JPEG 4லேருந்து வருது. ஸோ 3 4க்கு வந்து JPEG. ஸோ 5 அப்புறம் வந்து 6. ஸோ சேவ் பண்ணிவிட்டு கண்ட்ரோலோட எஸ்ஸை ப்ரெஸ் பண்ணால் சேவ் ஆயிரும். ஸோ இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணோம்னா நமக்கு அந்த 6 இமேஜ் வந்துருக்கும் இங்கே. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு இமேஜஸை வந்து ஒரு அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டுக்குள்ளே போட்டிருக்கோம். ஸோ இந்த nav டேக் எப்படி போட்டோமோ அது மாதிரி ஃப்யூச்சரில் வந்து நீங்கள் CSS நல்லா படித்ததுக்கப்புறம் வந்து நீங்கள் இந்த இப்படியான அந்த இப்படி செக்ஷனுக்குள்ளே வர இந்த மாதிரி கிரிட்டில் மாதிரி லைக் ஒரு ஓர்டரில் வரப்போகிறது. இப்போ இங்கே ஒரு இமேஜ் அப்புறம் கீழே இப்படி ஒரு காலம் ரோ மாதிரி வரப்போகிற இதுகள் எல்லாத்தையும் நீங்கள் கிரிட்ன்ற ஒரு கான்செப்டை வச்சு லே அவுட் பண்ணுவீங்க. ஸோ CSSல ஒரு பெரிய கான்செப்ட். அது ஒரு வெப்சைட்டில் லே அவுட் பண்ணுறது வந்து ரொம்ப கன்ஃபியூசிங்கான டாபிக். கொஞ்சம் டைம் எடுத்துக்குவீங்க கற்றுக்கிறதுக்கு, ஆனால் கற்றுக்கலாம், அது ரொம்ப சிம்பிள். ஸோ அது வந்து CSSஐ வச்சு தான் லே அவுட் பண்ணுவீங்க. ஸோ அப்புறம் இன்னொரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், எப்போவுமே HTMLல ஸ்டைல் ஆட் பண்ணவே கூடாது. ரைட்டா? HTML வந்து ஸ்டைல் எப்போயுமே டச் பண்ணக்கூடாது. ஓகே, ஸ்டைல் செப்பரேட்டாக இருக்கணும், HTML செப்பரேட்டாக இருக்கணும். ஓகே, ஸோ HTML ஒரு சில டேக் இருக்குது, சென்டர்ன்ற ஒரு டேக் இருக்குது. அப்படி ஒரு சில டேக் வந்து அந்த HTML மேனிப்புலேட் பண்ணுறதுக்காக இருந்துச்சு, அது பழைய இது. ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணவே கூடாது. அது வந்து கிட்டத்தட்ட பேட் ப்ராக்டிஸ் மாதிரி. ஓகே, எப்போயுமே ஜஸ்ட் மார்க்அப் மட்டும்தான் HTML இருக்கணும்.
வேறு எந்த இந்த ஸ்டைல் பண்ணுறது அப்புறம் அந்த எலிமெண்ட்டாக மூவ் பண்ணுறது எல்லாமே சிஎஸ்எஸ் ஜாவாஸ்கிரிப்டோட வேலை. ஓகே, இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நாங்கள் இப்போ வந்து செக்ஷனில் இமேஜஸ் எல்லாம் ஆட் பண்ணிட்டோம். ஸோ இனி அடுத்த வீடியோவில் வந்து அடுத்த வீடியோவில் என்ன இப்போ ஃபுட்டரையும் ஆட் பண்ணி விட்ருவோம். என்கிட்ட டைம் இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ் 5 minutes தான். ஸோ அந்த ஃபுட்டர் வந்து பெருசாக ஒன்றும் போக போகிறதில்ல, நம்மளோட காப்பிரைட் மட்டும் தான் போக போகுது. ஸோ ஃபுட்டர் இதில் வந்து காப்பிரைட் and copy 2017 Jivakumar. ஓகே, ஜீவகுமார். இது வந்து இந்த அண்ட் காப்பின்றது வந்து ஒரு HTML என்டிட்டின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து HTML என்டிட்டி இப்படி சர்ச் பண்ணிங்கன்னா உங்களோட HTML என்டிட்டியை பார்க்க முடியும். இந்த கேரக்டர் என்டிட்டி ரெஃபரன்ஸ் ஷார்டுன்னு ஒன்று இருக்குது. இது WG3லேருந்து வருது. அதாவது இந்த வெப்சைட்ஸ், அதாவது HTML CSS ஜாவாஸ்கிரிப்டை மெயின்டைன் பண்ணுற ஒரு ஆர்கனைசேஷன் W3ன்றது. ஸோ இதில் வந்து நீங்கள் பார்க்க முடியும் காப்பிரைட் சிம்பிள் தான் இருக்குது. ஸோ இந்த சிம்பிள் எல்லாம் பரவாயில்ல, முன்னாடி நீங்கள் இந்த இதுகளை யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னாடா அது எதுக்காக இந்த சிம்பிள் எல்லாம் யூஸ் பண்ணுறதுன்னா, இந்த மாதிரி ஸ்பெஷல் கேரக்டர் எல்லாம் வந்து யூனிக் கோடுன்னு சொல்லுவாங்க. யூனிக் கோடுன்றது யூனிவர்சல் கோடு. லைக் இந்த உலகத்தில் இருக்க எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி தெரியணும்னா இந்த மாதிரி ஸ்பெஷல் கேரக்டரை யூஸ் பண்ணணும். சப்போஸ் ஒரு சில நாடுகளில் சில கேரக்டர் வந்து ஒழுங்காக வராது, நீங்கள் இப்படி காப்பி பண்ணி போட்டிங்கன்னா, இந்த மாதிரி இப்படி காப்பி பண்ணி போட்டிங்கன்னா. ஸோ அதனால் ஓகே. ஸோ அவ்வளோதான். இப்போ நீங்கள் இதை வியூ பண்ணி பார்த்தீங்கன்னா காப்பிரைட் வந்திருக்கும். இந்த ஆட் சிம்பிள், காப்பி சிம்பிள், காப்பிரைட் சிம்பிள். ஓகே, அவ்வளோதான் மார்க்அப். அடுத்த வீடியோவில் வந்து நாங்கள் இதை ஸ்டைல் பண்ணுவோம். ஸ்டைல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து அபவுட் பேஜையும் காண்டாக்ட் பேஜையும் க்ரியேட் பண்ணலாம் சிம்பிளாக. லைக் அது பெரிய வேலையில், ஹோம் பேஜ் தான் கொஞ்சம் கஷ்டமான வேலை, மற்ற எல்லாம் சிம்பிள். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.